அவர் துக்கத்தோடு, துயரத்தோடு, கண்ணீரோடு, கவலையோடு கூட எருசலேமை பார்த்து பவனி சென்றார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமானத்துக்கு அடுத்தவைகளை நீ அறிந்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் எருசலேம் நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டார். இயேசு ஜெய கம்பீரமாக அவர் எருசலேமுக்குள்ளே நுழைந்தாலும், முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தாலும், அவருக்குள்ளாக இதோ தான் எதிர்கொள்ள இருக்கிற அந்த பாடுகள், தான் எதிர்கொள்ள போகிற அந்த எல்லா கஷ்டங்கள் மத்தியில் என் தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டோடைய பிள்ளைகளுக்கு, இதோ இன்னும் என்னை விசுவாசியாமல் இருக்கிற பிள்ளைகள் என்னை எப்பொழுது விசுவாசிப்பார்கள் என்கிற ஒரு ஆதங்கம் அவருக்குள்ளே இருந்தது மட்டுமல்லாமல், இதோ என்னுடைய இந்த பவனியை அவர்கள் தங்களுக்கு ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட காரியமாக எடுத்துக்கொள்வார்களா அல்லது அவருடைய ரட்சிப்புக்கு ஏற்றவனமாக எடுத்துக்கொள்வார்களா என்கிற ஒரு ஆதங்கம் அவர்களுக்கு இருந்தது. அநேகர் நினைத்தார்கள், ரோம அரசாங்கத்திலிருந்து நம்ம விடுவிக்கிற ஒரு ராஜாவாக ஆண்டவர் வருவார். ஆனால் அவர் சமானத்தின் ராஜாவாக, கழுதையின் மேலே அவர் பவனியாக வந்தது. அவர் சமானத்தின் ராஜாவாக, தாழ்மையின் ராஜாவாக அவர் அந்த இடத்துல பவனியாக வருகிறார். ஆம், அவர் ஜனங்களை மீட்கும்படி வந்தார். ஆனால் ரோமருடைய கையிலிருந்து அல்ல, பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் வியாதியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் விடுவிக்கும்படி கல்வாரி சிலுவையில் தன்னுடைய இரத்தத்தை சிந்த போகிறேன் என்கிற அந்த உணர்வு பொங்க அந்த பஸ்கா பண்டிகை நாட்களில் இதோ பல இடங்களிலிருந்தும் ஜனங்கள் அந்த எருசலேம் நகரத்தை வியாபித்திருக்கிற, குழுமி இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவர் எருசலேம் நகரத்தில் பவனியாக வந்தார். இந்த நாளிலும் நமக்குள்ளாக அவர் பவனியாக வரும்படி நம்முடைய உள்ளத்தை நாம் திறந்து கொடுப்போம். நம் உள்ளத்தை திறந்து கொடுத்து ஆண்டவரை நாம் ஆராதிப்போம், ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே பாடலோடு கூட சேர்ந்து நாம் எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோம். அல்லேலூயா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா இயேசுவையே. சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவார், எதிரி அடங்குவார், இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார், ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை தட்டி துதித்து கொண்டிரு. எல்லாரும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா இயேசுவையே என்றும் ஆமென். காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 ஓசன்னா. பாடு ஓசன்னா ஓசன்னா என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கட்டுகளை அறுப்பார், கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், வேதனையை மாற்றுவார், புது பலன் தருவார், புது பலன் தருவார். நீயோ கரங்களை அசைத்து துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை அசைத்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜா இயேசுவையே என்றும் ஓயாமல். ஆமென்.
போல நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை துதிக்கிறோம். நீர் எங்கள் ரட்சகர், நீர் எங்கள் ராஜா, நீர் எங்கள் மீட்பர், நீர் எங்கள் தேவன், நீர் எங்கள் ராஜாதி ராஜா, நீர் எங்கள் கர்த்தாதி கர்த்தா. ஆமென். ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார், கிருபை பொழிவார், கிருபையை பொழிவார், வாக்குத்தத்தம் செய்வார், வாக்குத்தத்தம் செய்வார், நிறைவேற்றி முடிப்பார். நிறைவேற்றி முடிப்பார். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ ஆமென். நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு, நீயோ கரங்களை உயர்த்தி துதித்து கொண்டிரு. ஓயாமல் துதிப்போம் காலமெல்லாம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவே, என்றும் ஓயாமல் ஆமென். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே, எனக்கு உதவிடும் எனது ஆண்டவன் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, ஆமென். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல், தள்ளப்பட்ட கல் தள்ளப்பட்ட கழுதையை ஆண்டவர் தூக்கி கொண்டாரே, கட்டவிழ்த்தாரே. ஆண்டவரே, உம்மை சுமக்க ஒரு கழுதையாய் என்னை எங்களை மாற்றும் என்று கர்த்தர் செயல் இது. கைதட்டி தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி படைத்த வெற்றியின் நாளிது. இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லார் கரங்களை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, உன்னதத்திலே ஓசன்னா என்று பாடின மக்கள் அடுத்த 5 நாட்கள்ல அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும், அவனை சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர்கள் தேவனை புகழ்ந்தவர்கள் தேவனை இகழ்ந்தார்கள். இந்த கால வேளையில ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிற நாம் அன்றைக்கு இருந்த அந்த யூத ஜனங்களை போல ஆண்டவரை புகழ்ந்து விட்டு சில நாட்களிலேயே இகழ்ந்து அவரை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அவர்கள் கத்தினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரை இன்றைக்கு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லிவிட்டு நாமும் ஆண்டவரை எதிராய் குரல் கொடுப்போம் என்று சொன்னால் அவர்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் இல்லை. ஆண்டவர் நாளில் நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார்.
அவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். இதோ என் மகன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை ஆராதிக்கிறானா, என் மகள் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என்னை ஆராதிக்கிறார்களா? ஆண்டவரே, நீர் எங்கள் முகத்தை அல்ல மனிதன் முகத்தை பார்க்கிறார், நீர் எங்கள் உள்ளத்தை பார்க்கிறீரே. நாங்கள் உம்மை முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாங்கள் உம்மை இந்த காலவேளையில் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாருக்கும் தெரிந்த யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. இன்னொரு விசை ஓசன்னா. உண்மையாக ஆவியோடு உண்மையோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கண்மணி போ காப்பவரே, ஆராதனை ஆராதனை. கழுகு போல சுமப்பவரே, ஆராதனை ஆராதனை. ஓசன்னா ஓசன்னா. உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சிலுவையினால் மீட்டவரே, ஆராதனை ஆராதனை. சிறகுகளால் மூடுபவரே, ஆராதனை உமக்கே. ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. என் பலனே, என் கோட்டையே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. மறைவிடமே, என் உறைவிடமே, ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா, உங்களுக்கு ஆராதனை ஆராதனை. எல்லாரும் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவரை உன்னதத்தில் ஓசன்னா, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். நாம மறுதலிக்க மாட்டோம் ஆண்டவரே, பின்மாற
பின்மாற்றத்தில் போக மாட்டேனப்பா. முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டேன். கலப்பையின் மேல் கை வைத்து பின்னிட்டு பார்க்க எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவன் அல்ல. எந்த சூழ்நிலையில் உமக்காக வாழ்வேன் ஆண்டவரே. ஆராதனை முழு ஆத்மாவோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. யோசனைகள் பெரியவரே, செயலில் மகத்துவமானவரே, எங்கள் மன்னனே, எங்கள் ராஜாவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் தேவனே, எங்கள் கேடகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் புகலிடமே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்று உம்மை பாடின மக்கள் சில நாட்களிலேயே மாறி போனார்கள். நாங்கள் என்றைக்கு உம்மை மாறாமல் சேவிக்க ஆண்டவரே, மாறாமல் உம்மை ஆராதிக்க, மாறாமல் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். வானமும் பூமி ஒளிந்து போனால் ஒளிந்து போகாத நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நேற்றும் இன்று என்று மாறாத எங்கள் ஆண்டவருக்காக ஸ்தோத்திரம். நீரே தொடர்ந்து எங்களோடு கூட இடைபடும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தரும் இரட்சகரும் பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த அருமையான ஒரு வாய்ப்புக்காக என் தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய ஈசிஐ திருச்சபை தந்தை பேராயர் அவருடைய தரிசனத்தின்படி ஒரு மாபெரும் திருச்சபைகளாக இந்தியா முழுவதிலும் வளர்ந்து இருக்கிறது. சென்னை பேராயருடைய தரிசனங்கள், போதவருடைய தரிசனங்கள், சபை மக்களுடைய ஜெபங்கள், இன்றைக்கு சபை சிறந்து விளங்குகிறது. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த உங்கள் சபையின் போதகர் ரெவரண்ட் அருள்மோகன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் சபையின் மூப்பர் குழுவினருக்கும் சபையில் உள்ள ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். நாம் அமர்ந்த வண்ணமாக தலைவணங்கி ஜெபம் செய். எங்கள் அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக நன்றி. இந்த குருத்தோலை பண்டிகைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்போதும் அடியனை மறைத்து நீர் பேசும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்லுகிறேன். அவர்கள் சென்னை பேராயத்திலே வாலிபர் துறை மற்றும் ஆடிட் எல்லாவற்றிலும் சிறந்து பணியாற்றுகிறவர் ஐயா. உங்கள் சபையின் போதகராக இருப்பது குறித்து மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியம். ஆகவே அவர்களோடு இணைந்து நீங்கள் சிறப்பாக ஊழியங்களை நிறைவேற்றுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வாசிக்க கேட்ட 2ஆம் வேத பகுதியிலே மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அடுத்து 3வது வசனமும் வாசிங்க. மன்னர் போதும். மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியராத ஒரு கழுதைக்குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு, வளர்ப்பு, ஊழியங்கள், அற்புதங்கள் எல்லாம் அவர் பிறப்பதற்கு முன்னதாக 600-700 ஆண்டுகளுக்கு முன்னதாக முன்னறிவிக்கப்பட்ட ஒன்று. ஆகவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒன்று.
ஒரு கழுதையை அங்கே கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அது சொல்லப்பட்ட ஒன்று. ஆகவே எதுவுமே ஆண்டவருக்காக அங்கே சொல்லப்பட்டு நிறைவேறியது தான். இந்த குருத்தோலை பண்டிகை என்பது ஒரு பெரிய ஒரு வரலாறு. அந்த இடம், ஆண்டவர் பவனியாக வந்த இடம், எந்த இடத்துல குருத்தோலை, அதெல்லாம் நான் கர்த்தருடைய கிருபையாக நேரில் சென்று பார்த்துருக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்திற்கு சென்றிருக்கிற வேளையிலே அந்த இடங்களெல்லாம் நீங்கள் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால், வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக கழுதை என்பது அங்கே சாதாரணமாக இல்லை, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 13 நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், கழுதையின் தலையீட்டை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியாக மீட்டுக்கொள்வாயாக, அப்படி மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முறித்து போடு, உன் பிள்ளைகளின் முதற்பேரான சகல நரஜீவனையும் மீட்டுக்கொள்வாயாக. அப்போ அந்த கழுதையின் தலையீட்டு அப்போ அங்கே கொடுக்கப்படுகிற ஒன்று. அதை தான் இயேசு பிறப்பதற்கு ஒரு 600-700 வருஷத்துக்கு முன்பதாக சகரியா தீர்க்க வாசிக்க கேட்ட அந்த முதல் வேத பகுதியிலே சகரியா தீர்க்க தரிசியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. சியோன் குமாரத்திய, சகரியா 9:9 சியோன் குமாரத்திய மிகவும் களிகூறு, எருசலேமின் குமாரத்தியே கம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவர், ரட்சிக்கிறவர், தாழ்மை உள்ளவர், கழுதையின் மேலும் கழுதைக்குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறார். கழுதை என்பது ஒரு சாதாரணமான ஒன்றல்ல, மிக சிறப்பு வாய்ந்த ஒன்று தான் கழுதை. நீங்கள் பொதுவாக வேலை வெட்டி இல்லாமல் சுற்றுறவங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க, கழுதை மாதிரி சுத்திரியே அப்படிம்பாங்க. கழுதை வந்து நல்லா உழைக்கக்கூடியது, சுமை சுமக்கக்கூடியது, பொதி சுமக்கிற ஒன்று. ஆனால் அநேகர் அந்த கழுதைக்கு ஒப்பிடி சொல்லுவாங்க, கழுதை மாதிரி சுத்திரி அப்படின்னு. அது எங்கே காடு மேடு வீடு எல்லாம் சுற்றுகிற ஒன்று. அந்த கழுதையினுடைய ஒரு சிறப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால், அது குதிரையினுடைய ஒரு வம்சத்தில் வந்தது. குதிரையின் வம்சத்தில் வந்த ஒன்று தான் கழுதை. ஆப்பிரிக்கா காடுகளிலே காணப்படுகிற கழுதை மிக ஆபத்தான ஒன்று. ஆப்பிரிக்கா காடுகளில் இதனுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், 60 மைல் தூரத்தில் இன்னொரு கழுதை கத்துச்சுன்னா அதை கேட்குற சவுண்டு கேட்குற இது உண்டு. நமக்கும் இத்தனை டிசிமல் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருக்காங்க, இவ்வளோ தூரத்தில் கேட்கும் அப்படின்னு சொல்லி. நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது எங்கள் ஊர் பகுதியில் இந்த ஆலயங்களெல்லாம் 9 மணி வரைக்கும் திறந்துருக்கோம். யார் வேணாலும் போய் ஜெபம் பண்ணலாம். 9 மணிக்கு என்ன பண்ணோம், கோயில் வீட்டியார் மணி அடிப்பார், சர்ச்சை பூட்டிடுவாங்க. அப்போது ஒரு 10 கிலோமீட்டருக்கு உள்ள ஊர்லெல்லாம் எங்கேயோ மணி அடிக்கும். அப்போ இந்த வயசான ஆட்கள் சொல்லுவாங்க, பக்கத்தில் அவன் சேர்த்து மணி அடிச்சுட்டான், இங்கே கோயில் வீட்டியார் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நமக்கும் இத்தனை கிலோமீட்டர் கணக்குன்னு இருக்குது. அந்த காது கண் ஒன்றுக்கும் கர்த்தர் அந்த அளவை கொடுத்துருக்கிறார். கழுதையினுடைய ஒரு இது என்னென்றால் 60 கிலோமீட்டர் உள்ள இது வந்து சத்தமிட்டு அது கேட்கக்கூடிய சக்தி உடையது. ரோம அரசாங்கத்தில் வியாபாரத்திற்கு மற்றும் எல்லாவற்றிற்கும் அவர்கள் என்ன பண்ணார்கள், அதை விவசாயத்துக்கு கழுதையை பயன்படுத்தினார்கள். அந்த கழுதை ஒரு சிறப்பு வாய்ந்த ஒன்று. முதலாம் உலகப்போர், ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் காயப்பட்ட படை வீரர்கள், அந்த வீரர்களை சுமந்து சென்று மருத்துவமனைக்கு செல்கிற வேலையை இந்த கழுதை தான் செய்தது. அப்படிப்பட்ட ஒரு இது. ஆனால் ஆண்டவராய் இயேசு ஏறினால அந்த கழுதைக்கு இன்னும் ஒரு சிறப்பு. அது ஒரு வகை கழுதை, கேசர் என்று சொல்லக்கூடிய கழுதை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டு அதிலே அவர் சுமந்தார் என்று சொல்லப்படுகிறது. 25 ஆண்டுகளுக்கு முன்னால் நடக்கிறதையும் மைண்டில் வச்சுருக்குமா அந்த ஆராய்ச்சி பண்ணுறவங்க சொல்கிறாங்க. 25 இன்றைக்கி நமக்கு எத்தனை வருஷத்துக்குரியது ஞாபகம் இருக்கும், சிலருக்கு எனக்கு ஞாபகம் இல்லைம்மா. ஒவ்வொன்றும் நமக்கு ஞாபகம். அங்கே கழுதைக்கு பாருங்கள் 25 வருஷமாக அதனுடைய ஆயுள் 50 ஆண்டு தான். அப்போது அப்படிப்பட்ட ஒரு கழுதையை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். அப்போது ஆண்டவர் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரணம் என்னவென்றால், அவர் எருசலேமிலே பஸ்கா பண்டிகை நடக்கிறது, பல லட்சம் மக்கள் கூடுகிற இடம். அந்த பஸ்கா பண்டிகையிலே எருசலேமிலே இடம் பத்தாமல் அருகிலுள்ள கிராமங்களுக்கெல்லாம் அநேகர் தங்குவார்கள். அருகிலுள்ள கிராமத்தில் அந்த எருசலேம்லாம் நான் சென்று பார்த்துருக்கிறேன். ஒரு அருமையான பெரிய அலங்கங்களோடு காணப்படுகிற பல
வாசல்களோடு காணப்படுகிற எருசலேம். அப்போ அந்த எருசலேமில் அங்கே இவ்விதமாக காணப்படுகிற கூட்டத்தில் பல கிராமங்களில் தங்குகிறார்கள். இயேசு கிறிஸ்து பெத்பகே என்று சொல்லுகிற இடத்துலேருந்து பெத்தானியாவுக்கு என்ன செய்கிறார்? அங்கே புறப்பட்டு வருகிறார். அப்போ அங்கே வரும்போது தான் அந்த பெத்கே என்ற அந்த வசனம் 1ஆம் வசனத்திலே அதை தான் அங்கே அவர் எருசலேமுக்கு சமமாக சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊருக்கு வந்தபோது, அங்கே வந்த பிறகுதான் அங்கே அவர்களிடத்திலே சொல்லுகிறார், ஒருவரும் ஏறியிராத மனுஷர் ஒரு காலும் ஒருவரும் ஏறியிராத ஒரு கழுதை கட்டி அந்த இடத்துல கட்டியிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக. அப்போ ஆண்டவர் செய்கின்ற ஒவ்வொன்றும், இன்றைக்கு குருத்தோலை என்பது சாதாரணமாக 2 காரணங்கள். இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், ரோமருடைய அரசாட்சியிலே அக்கிரமங்கள் அதிகம், சேவர்களுடைய கொடுமைகள் அதிகம். அப்போ அதை நமக்கு ஒருவர் மீட்பார், இவர் தான் மீட்பு. ஏன்னா இவர் போராடுறார், எல்லாம் இவர் பின்னாடி போகிறாங்க, எல்லாம் ஆண்டவருக்கு பின்னால் போய் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இவர் நமக்காக போராடுவார், இவர் ராஜாவாக வருவார் என்கிற ஒரு நம்பிக்கையிலே உங்கள் போதகரை கூட அந்த ஜெபத்தில் அதை சொன்னாங்க. ஒசனான்னு சொன்னவங்க அந்த வாரத்திலேயே என்ன பண்ணுறாங்க, இவரை சிலுவையில் அறையும் என்று கூக்கரில் இடுகிறார்கள். ஆகவே அவர்கள் எதிர்பார்த்தது ஒன்று. இன்னொன்று என்னவென்றால், மரித்து 4 நாட்களான லாசருவை உயிரோடு எழுப்பியவர், லாசருவை உயிரோடு எழுப்பியவர் வாராரு அப்படின்னு பார்க்குறதுக்கு அலமோதுறாங்க, துண்டு விரிக்கிறாங்க, இதெல்லாம் போடுறாங்க, எல்லாவற்றையும் விரித்து அங்கே காணப்படுகிறது. ஆகவே குருத்தோலை ஒரு வரலாற்று இது. அதனால தான் இன்றைக்கி எல்லா இடத்திலும் பவனியாக நாம் செல்லுகிறோம். குருத்தோலையை பிடித்து கொண்டு அது ஒரு சாட்சியின் ஊர்வலமாக நாம் செல்லுகிறோம், அதை மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இயேசு இந்த உலகத்தின் ராஜா. அவர் தாழ்மை உள்ளவர், சிலுவையிலே அடிக்கப்படும்படியாக நமக்கு ரட்சிப்பு கொடுக்கும்படியாக அவருக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக வந்திருக்கிறார் என்பதை அவர்கள் அறியவில்லை. இன்றைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த யூத ஜனம் நம்ம மேலே வெறுப்பில் தான் இருக்கிறாங்க. இயேசு சிலுவையில் இறந்து அந்த படிக்கட்டு ஏறி போயிட்டே இருக்கிறோம். இந்த காம்பவுண்டில் ஸ்கூல் இருக்குது. அப்போ நாங்கள் பார்க்க போகிறவங்கள அங்கேருந்து மேலேருந்து என்ன பண்ணுறான், துப்புறான். அவன் என்ன பண்ணுறான், துப்புறான், மேலே நனைஞ்சு விடுத. கேட்டான் கைட்டுக்கிட்டு, என்னங்கன்னா, இல்லை நம்மளை பார்த்து அவனுக்கு வெறுப்பு. இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை இன்னும் கூட. அந்த எல்லாம் ஏற்றுக்கொள்ளுவாங்க, என் ஜனமோ ஏற்றுக்கொள்ளாது, ஆண்டவர் சொன்னார். ஆகவே நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த இடங்களெல்லாம் பார்க்கும் பொழுது இயேசு வாழ்ந்த இடம், இயேசு நடந்த இடம். அப்போ அந்த குருத்தோலை இன்றைக்கு உலகம் முழுவதிலும் இன்றைக்கு அதை கொண்டாடுகிறார்கள் என்றால் அங்கே பெரிய ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு நாமும் ஆண்டவர் ஜீவன் சுகம் தந்திருக்கிறார், அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிங்கள். இதில் உள்ள சத்தியத்தை நாம் காணும்போது பார்ப்பீர்கள் என்றால், அந்த மார்க் 11ஆம் அதிகாரத்திலே 1வது நாம் சிந்திக்கிற ஒரு காரியம், 4வது வசனம் வாசியுங்கள். போதும், அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தி, அதாவது 2 வழியில் எங்கே போகிறது. இன்றைக்கி இரு மனசுள்ளவங்களாக இருக்கணும்னா ஒன்றுமே முடியாது. ஆண்டவர் சொன்னார், ராயனுக்குரியதை ராயனுக்கும், தேவனுக்குரியதை தேவனுக்கும். அப்போ இன்றைக்கி உலக வாழ்க்கையிலே உலகமும் இருக்கிறது, சாத்தானுடைய காரியங்களும் இருக்கிறது, இரு வழியிலே காணப்படுகிறது. நாம் ஆண்டவர் கொடுத்த அந்த இருவழி சந்தியிலே எது, அங்கே ஆண்டவர் சொல்ல, நீங்கள் போய் இருவழி சந்தியிலே. அங்கே இன்றைக்கு அந்த குருத்தோலை பண்டிகையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், ஆவிக்குரிய ஒரு காரியம் என்னவென்றால், இருவழி சந்தி. உலக வாழ்க்கையில் இதை செய், இதை செய்யாதே, இதை நிறைவேற்று, இதை நிறைவேற்றாதே, இப்படி வாழ், இப்படி வாழாதே. இருவழி வாழ்க்கை உலக வாழ்க்கை. அதில் ஒழுங்குபடுத்தி ஒரு வழியாக நாம் செல்வது தான். நீங்கள் யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் அங்கே சொல்லுகிறார், இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். 2 மனசு, 2 வழிகளிலே இருப்பார்கள் என்றால் அங்கே ஒன்று உதவாதவர்களாக காணப்படுவார்கள். ஹோட்டலில் சாப்பிட போகிறோம், என்ன வேணுங்க, எதையா ஒன்று கொடுப்பா அப்படின்னா, 2 மணி இட்லியாக வேணுமா, தோசை வேணுமா, எது வேணுமோ
குறிப்போடு கேட்கணும். இன்றைக்கி நம்ம ஜெபத்தில் கூட ஆண்டவர் சொன்னார், என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெறுவீர்கள். அப்போ ஒரு மனதோடு, ஆகவே தான் அவர் சொல்லுகிறார், முழு மனதோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, ஒரு மனதோடு. இன்றைக்கு ஆலயத்திலே நாம் உட்கார்ந்துருக்கிறோம் என்றால் ஒரு மனதோடு. அது ஒரு மனதோடு நீங்கள் கேட்கும்போது அது நிறைவேறுகிறதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகள் திருமணமாக இருக்கலாம், குடும்பத்தின் ஆசீர்வாதமாக இருக்கலாம், திருச்சபையின் தேவைகளாக இருக்கலாம். ஒரு மனதோடு ஆண்டவருடைய சமூகத்திலே, அதான் நாங்கள் இரு வழி சந்தி. அது நம்ம கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு மனதோடு, முழு மனதோடு, முழுமையாய் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்க வேண்டும். அப்போ இரு மனமாக இருப்போம் என்றால், நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 13ஆம் வசனத்திலே 7:13 சொல்லுகிறது, அடுத்த வசனம் 14. போதும். அங்கே பாருங்கள், இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்கள் கேட்டுக்கு போகிற வாசல் வழி அது விசாலமாக இருக்கிறது. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமாக இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். இன்றைக்கு நாம் கண்டுபிடித்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள். உலகத்திலே பல்வேறு வாசல்கள் இருக்கிறது, பெரிய மாபெரும் வாசல்கள் காணப்படுகிறது. உல்லாச வாழ்க்கைகள், துர்க்கிரியைகள், என்னென்ன உண்டோ, பிசாசின் அந்தகார கிரியைகள், இது எல்லாம் அங்கே. ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல், அப்போ இருவழி சந்தி. இன்றைக்கு இருவழி வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உலக வாழ்க்கை, பிசாசனுடைய ஒரு வாழ்க்கை, சிற்றின்ப வாழ்க்கை, தேவனுக்கு போகிற நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும். அதுதான் குருத்தோலை பண்டிகை நம் கற்றுக் கொடுக்கிற மாபெரும் ஒரு ஆசீர்வாதம். ஆகவே ஆண்டவர் அந்த கழுதை தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேறும்படியாக அவர் கொடுத்த அந்த ஒன்று. ஆகவே அதை தான் அவர் சொல்கிறார், இருவழி சந்தியிலே. இன்றைக்கு நாம் செல்லுகிற இடங்களெல்லாம் 2 மார்க்கங்கள், 2 வழிகள், 2 போதனைகள் காணப்படும். ஆஃபீஸில் வேலை செய்கிறோம், ஒரு நமக்கு ஏதாவது ஒரு இது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, தப்பு இல்லைங்க, அதெல்லாம் பண்ணலாம், ஒன்றும் இல்லை. ஒரு தொழில், வியாபாரங்கள் எல்லாவற்றிலும் அப்போ அங்கே 2 வழிக்குரிய காரியங்களை அங்கே சொல்லுகிறது. அதை தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், தேவனிடத்திலே சேருங்கள். அங்கே சொல்லுகிறார், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆகவே இன்றைக்கு இந்த குருத்தோலை பண்டிகையிலே நீங்கள் முடிவு பண்ண வேண்டிய ஒரு காரியம், அசுத்தமான உலக வாழ்க்கை உண்டு, பரிசுத்தமான ஜீவனை, நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற வாழ்க்கை. அப்போ 2 சந்தியிலே நிற்கின்ற போது நாம் எங்கு செல்ல வேண்டும், எப்படி செல்ல வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறது தான் அவருடைய ஆவியானவருடைய வேலை. இந்த குருத்தோலை இன்றைக்கி இந்த பவனியிலே கலந்து கொண்டிருப்பீர்கள், இந்த பண்டிகையிலே உற்சாகமாக கலந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, இருமனம், இரு வழி இல்லாதபடி ஒரு வழியாக நான் காணப்பட வேண்டும், என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமுள்ளதாக இருக்க வேண்டும். அதுதான் குருத்தோலைகளை பிடிக்கிறோம். வெண்மை பரிசுத்தத்தை காண்பிக்கிறது. நீங்கள் பரிசுத்தமாக இருப்பீர்கள் என்றால் அங்கே உங்களை சகல ஆசீர்வாதத்தினாலே உங்களை நிரப்புவார். நீங்கள் எங்கு சென்றாலும் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன செய்ய முடியும், எதிர்கொள்ள முடியும். ஒரு சின்ன தவறுக்குள்ளாக வருவீர்கள் என்றால் அந்த தவறை சொல்லி உங்களுக்கு ஒரு லேபிள் போட்டு விடுவார்கள். அப்போது நாம் பரிசுத்த ஒரு வாழ்க்கை மிக மிக அவசியம். அந்த அதுதான் அவர் இருவழி சந்தி போல் இன்றைக்கு உலக வாழ்க்கைகள் இருக்கிறது. நீங்கள் வாழுகின்ற ஒரு வாழ்க்கை, வேலை செய்கிற இடங்கள், பணியாற்றுகிற ஒரு இடங்கள், எல்லாவற்றிலும் அங்கே ஆண்டவர் பெரிய கிருபைகளை செய்கிறார். நீங்கள் ஆப்பிரிக்கா தேசத்திலே அபிசீனியா என்று சொல்லுகிற அந்த நாட்டிலே வேகமாக ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ அந்த மிஷினரி பணிகளுக்கு சென்றவர்கள் எப்படி, அங்கே நின்றவர்கள் ஒரு சிலர்லாம் எப்படி ஆற்றை கடக்கிறது, தண்ணி வேகமாக போயிட்டுருக்குத. அப்போ ஆதிவாசிகள் சிலர் வந்தாங்க, அதை பற்றி இவங்கெல்லாம் இப்படி பார்க்குறாங்க, எப்படி கடக்கிறது, எப்படி போகிறது, இரு மனசோடு காணப்படுறாங்க. அவங்க அந்த ஆதிவாசிகள் என்ன பண்ணாங்க,
பெரிய பாறைகளை தூக்கி தோள் மேலே வச்சாங்க. வச்சுட்டு அவங்க பாட்டு ஆற்றுக்குள்ளே என்ன பண்ணாங்க, இறங்கி நடந்தாங்க. அப்போ அது அவங்க கண்டுபிடித்த ஒரு காரியம்னா, பெரிய பாரமான ஒன்றை தோளில் வச்சு போகும்போது வெள்ளம் அவங்கள என்ன செய்ய முடியலை, தடுக்க முடியலை. அவங்களை கடந்து செல்லும்படியாக தடுக்க முடியாது. இன்றைக்கி நாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிற எல்லா அஸ்திபாரங்கள், தேவன் கொடுத்திருக்கிற எபேசியரில் சொல்லுகிறார், வேத வசனங்களின் மூலமாக சர்வாயுத வர்க்கம். பிசாசு நமக்கு உலக ஆசையை காட்டுவான். உலகத்தினுடைய என்ன மேன்மைகள் உண்டோ அதை காண்பிப்பான். ஆனால் நாம் அந்த சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த குருத்தோலை பண்டிகை நம்ம கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், இரு வழி சந்தியிலே நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒன்று. ரெண்டாவதாக நீங்கள் பாருங்கள், அங்கே அதே 4ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அந்த 4ஆம் வசனத்திலே அவர் ஒரு வாசல் அருகே. ரெண்டாவதாக நாம் பார்க்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், ஒரு வாசல் அருகே. இன்றைக்கி நிறைய வாசல் இருக்கும். ஆனால் நாம் போக வேண்டிய வாசல் எது? அந்த வாசல் நீங்கள் யோவான் 10:9 சொல்லுகிறார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இன்றைக்கி பல்வேறு ரட்சிப்பை குறித்து சொல்வார்கள், இப்படி ரட்சிக்கப்படலாம், இப்படி இந்த இது. ஆனால் அது அல்ல. நானே வாசல். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ ஆண்டவராய் இன்றைக்கி நம்ம இந்த குருத்தோலை பண்டிகையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், இரு வழி சந்தியிலே இரு மனதோடு இருக்கிறவர்கள் ஒரு மனதோடு ஒரு முகத்தோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டும். அவை இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஒரு வாசல். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ வாசல்கள் இருக்கிறது நாம் கடந்து செல்லும்படியாக. இன்றைக்கி பல்வேறு நிலையில் இருக்கும்படியாக பல்வேறு வாசல்கள் இருக்கிறது. சிலர் அந்த வாசலில் போய்ட்டு முட்டிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் சில அந்த டூரிசம் சென்டரில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் ரூம் இருக்கும், கண்ணாடி அரேஞ்ச், எப்படி வெளியே வர்றதுன்னு உள்ளே போய் சுற்றி இந்த குயின்ஸ்லாண்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா, நாங்கள் சண்டே ஸ்கூல் டூர்லாம் கூப்பிட்டு போவோம்ல, பார்ப்போம். சுற்றி போனால் வெளியே வரவே முடியாது. அப்புறம் கடைசியாக வருவோம். நமக்கு பார்க்குறதெல்லாம் வாசலாக தெரியும். நமக்கு பார்க்குற சாத்தான் வந்து காட்டுவான், இது வாசல். வாலிப சகோதரிகள், பெரியவர்கள், சிறுவர்கள், யாராக இருந்தாலும். அப்போ ஆண்டவர் நமக்கு காண்பு. இன்றைக்கி ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக நிலை வேறு, இப்புள்ள நிலை வேறு. இப்போ எல்லாம் கைக்குள்ளே வச்சுக்கிடுறாங்க. இப்போ என்னது, கையில் எல்லாம் செல்ஃபோனு, பென்ட்ரைவ், என்னென்ன உண்டோ உலகமே கைக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ என்ன காரியங்கள் கெடுகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு, பல்வேறு வழிகள். ஆனால் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வழியில், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா, அதுதான் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிற மக்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கிற ஒன்று. தேவன் அவ்விதமாக செய்கிறார். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பைபிள் எடுக்காமல் யார் சொல்கிறீங்க? மனப்பாடமாக சொல்கிறது யார்? எழுந்து சொல்லுங்கள் பார்ப்போம். யார் சொல்கிறீங்க? சொல்லுங்கள் வாங்க. நீங்கள் சொல்கிற ஆள் தெரியணும்ல, சொல்லுங்கள். குட், வாங்க, உங்களுக்கு ஒரு பிரைஸ். வாங்க. கடகடன்னு சொன்னோம். தூக்கத்தில் கேட்டால் கூட என்ன பண்ணோம், சொல்லணும் வசனம். என் பாட்டு நாங்கள்லாம் ஏகப்பட்ட வசனம் எந்த ராத்திரி கேட்டான்னு சொல்லுவேன். ஆகவே ஆண்டவர் அங்கே பாருங்கள், இதோ வாசற்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் அவனு என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆகவே ஆண்டவர் எவ்வளோ பெரியவர். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு இரட்சகர் இல்லை, வேறு தெய்வம் இல்லை. அவர் ஒருவரே கர்த்தர், அவர் மாறாதவர். நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அருமையாக ஆண்டவர் ஒரு உதாரணம் சொல்கிறார். அவர் ஒரு உதாரணம் பரலோக ராஜ்யம் அழைப்பு எப்படிப்பட்டது இருக்கும். 5 ஸ்திரீகள் என்ன பண்ணுறாங்க, விளக்கு வச்சுருக்கிறாங்க, எண்ணெய் எல்லாம் கிடையாது, அவங்க பாட்டுக்கு தூங்குறாங்க. இன்னொரு 5 பெண்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, நல்லா அந்த விளக்குக்கு எண்ணெய்லாம் ஊற்றி தயார் பண்ணி, ஆண்டவர் எப்போ வாராரோ சத்தம் கேட்குது, ஆண்டவர் வாராரு. வந்தாச்சுன்னா இவங்க நல்ல விளக்க என்ன பண்ணாங்க, கொளுத்துனாங்க.
அவங்ககிட்ட எண்ணெயே இல்லை, இவங்ககிட்ட போய் கடன் கேட்குறாங்க. நீங்கள் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். யாராவது வாசிங்க 10ஆம் வசனம். ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட என்ன செய்தார்கள்? கதவு அடைக்கப்பட்டது. அதுதான் ரட்சிப்பு. இவ்வளோ பெரிதான ரட்சிப்பை இழந்து போகக்கூடாது. இன்றைக்கி மதுரவாயில் திருச்சபை, ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு திருச்சபை. நாங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது அப்போ ஒரு திறப்பலாக இருந்துச்சு. அப்போ எஸ்ராயா யாராவது அப்போது சின்ன சர்ச்சு திறப்பலாம் நான் வந்திருக்கிறேன் செமினரி படிக்கும்போது. அப்போ டிஜிஎஸ் தானே இருந்துச்சு. அப்போ பிறகு எவ்வளோ மாற்றங்கள், இப்போ பெரிய சபை. அப்போ யோசித்து பாருங்கள், இந்த இடத்துல இன்றைக்கி எல்லாரையும் எட்டி பார்க்குற அளவுக்கு உங்களை ஆண்டவர் வச்சுருக்காரா வைக்கலையா? மதுரவாயில் இன்றைக்கி நீங்கள் மகிழ்ச்சி அடையணும். எல்லோரும் போகிற வழி ஆண்டவர் உங்களுக்கு பெரிய ஒரு மாபெரும் சிலாக்கியம். அப்போ அவரிடத்திலே ரட்சிப்பு, இலவசமான ரட்சிப்பு, இலவசமான ஒரு மீட்பு, ஒரு வாசல். அந்த வாசலை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்தில் எத்தனையோ வாசல் உண்டு. மேன்மைக்குரிய வாசல்கள், ஆபாசத்துக்குரிய வாசல்கள், அந்தரங்கத்துக்குரிய எத்தனை விதவிதமான வாசல்கள் உண்டு. ஆனால் தேவன் நமக்கு கொடுக்கிற வாசல், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அப்போ ஆண்டவர் அந்த வாசலை அவர் நமக்கு தருகிறார். அவர் நமக்கு தந்து மேன்மைப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நான் அதிகாலை 4 மணிக்கு தெரு ஊழியம் பண்ணுவேன். நான் இருந்த சபையில் எல்லாம் 4 மணிக்கு வாலிபர்கள் சிலர் வருவாங்க, கொஞ்சம் பேர் தான். சர்ச்சிலேருந்து பாட்டு மெகபோனை பிடிச்சி பாட்டு பாடிட்டு போனேன்னா என் பாட்டு ஒருத்தர் விடாமல் போய் பண்ணுவேன். அந்த ஆண்டவர் கொடுக்குற அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு ஒரே ஒரு அந்த சாட்சி சொல்கிறேன். சாரதி நகர்னு சொல்கிற ஒரு இடத்துல ஒருவர் காலையில் என்கிட்ட கேட்டார், இந்த ட்ராக்ஸை காமிச்சு, நீங்கள் காலையில் வசனம் சொல்லிட்டு போனீங்களா, எனக்கு சுகமே ஆகலை, வயிறு அப்படி வில்லு மாதிரி வளைஞ்சிருக்குது, எத்தனையோ டாக்டர்லாம் பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லை, 10 நாளாக யூரினே போகலை அப்படின்னாரு. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆண்டவரே? அப்போ நான் மட்டும் இருந்தேன், எல்லா ஒய்ஃபெல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டாங்க. என்ன ஆண்டவரே, நீர் சொன்னீர் சுகமாக்குற, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், வருத்தப்பட்டு பாரசமகிற நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், இயேசு கிறிஸ்துவாலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, வானத்தின் கீழே பூமியின் கீழே மனுஷர்களுக்குள்ளே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படாது. இவ்வளவு சொல்லிட்டு வந்துட்டேன்னு இப்போ நிற்கிறாங்க. நீர் தான் என்ன பண்ணோம்? அவர் சொன்னார், தண்ணி பிடிச்சி கொடு. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், தண்ணி ஒரு டம்ளரில் தண்ணியை பிடிச்சேன். பிடித்தோடனே அவர் குடித்தார். குடிச்சிட்டு சொன்னார், ஐயா பாத்ரூம் எங்கே எதுக்குன்னு கேட்டார். அந்த ஒரு இந்து சகோதரன் சந்திரபாலன் சொல்லி, எங்கே இருக்குதுங்க கேட்டார். பாத்ரூம் விட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்தார், வயிறு லெவலாகி போயிடுச்சு. அவர் சொன்னார், எத்தனை டாக்டரு, எத்தனை மருந்து, இது ஒரு இதில் இயேசு கிறிஸ்து யோசித்து பாருங்கள். ஆண்டவர் அற்புதம் செய்ய, நம்ம ஆண்டவர் ஜீவன் உள்ளவர், தேவாதி தேவன், நம்முடைய இயேசு கிறிஸ்து அல்லாமல் வேறு தெய்வம் இல்லை, அவர் ஒருவரே தெய்வம். அப்படிப்பட்ட வல்லமையான தெய்வத்தை வச்சுட்டு சோர்ந்து போயிருக்கீங்களா? யாராவது கவலைப்படுங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க அப்படி இப்படி சொல்லிங்களா? உங்கள்கிட்ட பிசாசு இருக்குன்னு அர்த்தம். பிசாசு ஆண்டவர் சொல்லியிருக்கார் லேவியாரம் 26ஆம் அதிகாரத்தில், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர், உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீ சோர்ந்து போயிட்டேன்னா உன்கிட்ட பிசாசு இருக்கான்னு அர்த்தம். பயந்த பிசாசு, பயத்தின் ஆவியை கொண்டு வருகிறவன், பிளவுபடுத்துகிறவன். ஆகவே நமக்கு ஆண்டவர் தைரியத்தின் ஆவியை கொடுக்கிறவர், வல்லமையின் ஆவியை கொடுக்கிறவர். ஆகவே குருத்தோலை பண்டிகை கொண்டாடுகிற நாம் ஆண்டவர் கழுதையை தெரிந்து கொண்டு அந்த வேத வாக்கியம் நிறைவேறும்படியாக அதை நிறைவேற்றினார். ஆகவே முதலாவது பார்க்குறோம், இருவழி சந்தி. இரு மனசோடு உட்கார்ந்துருக்காங்க. ஆமாங்க, நோய்க்கும் பார்க்கணும், பேய்க்கும் பார்க்கணும், பிறகு உருப்பிட்ட மாதிரி தான், ஒன்றும் உருப்பிடாது. ஆகவே நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நான் சைதாபாட் சபையில் இருக்கும்போது ஒரு அம்மா என்ன பண்ணாங்க, ஒரு பைக்கில் வீடு செஞ்சுட்டு வரும்போது ஒரு மசூதி பக்கத்தில் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே ஊதுவாங்க போலுக்கு. இவன் குழந்தைய வச்சுக்கிட்டு நின்று என்னையை பார்த்தோன்னே இப்படி 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 நான் பார்த்துட்டேன். பிறகு அந்த அம்மாட்ட கேட்டேன், என்ன பண்ண? இல்லை, அவங்க அப்படி துப்புவாங்க. ஐயா அம்மா, இதுக்கு போயிட்டு வாரியம்மா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டேன். ஏன் சொல்லுகிறேன் என்றால், இரு மனசோடு சில சொல்லுவோம், அங்கேயும் போ, கோயிலுக்கும் போ, இங்கேயும் போ, சுவாசியமும் பாரு, அங்கே பார்த்தா அப்புறம் உருப்படாது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஒரே இது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவரை
விசுவாசிக்க வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவன் ஒரு கால் அவன் என்ன செய்வதில்லை, வெட்கப்படுவதில்லை. ஆகவே இரு மனசோடு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. என் ஆண்டவர் உயிருள்ளவர், இயேசு உயிருள்ளவர். ரெண்டாவது, ஒரு வாசல் வழியாக பிரவேசிக்கணும். எல்லாத்துக்குள்ளேயும் போயிட்டு வரணும்னா அது வேலைக்கு ஆகாது. ஆகவே ஆண்டவருக்குள்ளே நீங்கள் இருக்கணும். கடைசியாக நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அதே 4ஆம் வசனம் கடைசி என்ன சொல்லுவது பாருங்கள். 4ஆம் வசனம், அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அங்கே நீங்கள் அந்த 4ஆம் வசனத்தில் கடைசி பாகம் என்ன சொல்லுகிறது, கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். இன்றைக்கு கட்டு நமக்குள்ளே இருக்கிறது நமக்கே தெரியாது. சிலர் குடித்து உடம்பை கெடுத்துக்கிட்டு இருப்பாங்க. அது மரித்த ஆவிகள் அவர்களை கட்டும், பிசாசு கட்டி போடும், பொறாமைப்பட செய்யும், குடும்பத்துக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, எத்தனையோ பாடுகள், எவ்வளோ விதமான ஒரு பாடுகள். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கட்டு இன்றைக்கி எந்த விதமான, அப்போ நம்ம ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருப்போம் என்றால் தேவ வல்லமை நம்ம மீது இருக்கும், தேவ அனுக்கிரகம் நமக்குள்ளே இருக்கும். ஆகவே நீதிமானுடைய வீட்டிலே கம்பீர சத்தம், நீதிமானுடைய வீட்டிலே கம்பீர சத்தம். அப்போ ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் யாராவது வாசிங்க. நீதிமொழிகள் 5:20. அப்போ அந்த கட்டு எப்படி வருது பாருங்கள். அந்த நீதிமொழி 5:22 சொல்லுகிறார், துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான், தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். அப்போ அதுலேருந்து விடுதலை பெற முடியாது, அதுலேருந்து அவன் மீட்க முடியாது. அப்போ தான் அவர் மீட்பராக நமக்கு வந்தார். அவர் ஓசன்னா ஓசன்னா என்று சொன்னார்களே, ஓசன்னா என்றால் கர்த்தாவே ரட்சியும், எங்களை மீட்டெடும், எங்களை மீட்டெடும். அப்போ அந்த கட்டு, இன்றைக்கு இந்த குருத்தோலை பண்டிகை கொண்டாட இருக்கிற இந்த மதுரவாயில் திருச்சபை மக்களே, யாராவது கட்டுகளோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவரே என் கட்டை நீர் என்ன செய்யும், அவிழ்த்து விடும். அன்றைக்கு அந்த இருவழி சந்தியிலே கட்டப்பட்ட அந்த கழுதை குட்டி கட்டு அவிழ்க்கப்பட்டது. ஒருவரும் ஒரு காலும் ஏறிராத அந்த கழுதை குட்டியைப் போல நான் உம்மை சுமக்க வேண்டும் ஆண்டவரே, உம்மிலே நான் மகிழ வேண்டும். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ விதமான கட்டுகள் இருக்கிறது. ஆனால் அந்த கட்டுகள், நீங்கள் பிற மதத்தாரை பாருங்கள், இந்த கையில் நிறையா கயிறுகள்லாம் கட்டி வச்சுருப்பாங்க, அவங்களுடைய நம்பிக்கை. ஆனால் நமக்கு ஆண்டவர் சிலுவையில் வைத்திருக்கிற அந்த கட்டு இருதயத்திலே அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து மீட்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே பார்ப்பீர்கள் என்றால், 18 வருஷம் சாத்தான் அவளை என்ன செய்திருந்தான், கட்டியிருந்தான். ஆண்டவர் உடனே உன் பலவீனத்திலிருந்து விடுதலை, அங்கே நிமிர்ந்தாள். இன்றைக்கு நாம் எப்படி கட்டுகளோடு இருக்கிறோம், என்னென்ன கட்டுகள், என்னென்ன சாபத்தின் கட்டுகள், சாபத்தின் பிடிகள், பிசாசனுடைய கட்டுகள், அது நம்ம அப்படியே கொண்டு போகும், வேறு எங்கேயும் கொண்டு போகாது. அது பாட்டுக்கு நம்மளை அழிவுக்கு கொண்டு செல்லும், நம்மை சந்தோஷத்தை கெடுத்துவிடும், சமாதானத்தை கெடுத்துவிடும், குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை கெடுத்துவிடும், கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே பிரச்சனை, இவ்விதமாக உறவுக்குள்ளாக பிரச்சனைகள். இன்றைக்கி எந்த கட்டுகளோடு இருக்கிறோம், அவருடைய சிலுவையின் இரத்த கட்டுக்குள்ளாக, அவருடைய வல்லமையின் கட்டுக்குள்ளாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் எல்லாவற்றையும் எதிர்கொள்வீர்கள். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீங்கள் அந்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீர்கள் என்றால், அசுத்த ஆவியுள்ள மனிதன் சங்கிலியினால் என்ன செய்திருந்தான், கட்டப்பட்டிருந்தான். அப்போ ஆண்டவர் சொன்னார், இவனை விட்டு புறப்பட்டு போ. இன்றைக்கு ஐயா, இத்தனை ஆண்டுகள் நான் கட்டுகளோடு வாழுகிறேன், அந்த கட்டை எப்படி நான் விடுதலை பெறுவது? ஜெபிக்கிறேன், ஆலயத்துக்கு செல்லுகிறேன், ஆனால் என்னால் என் கட்டுகளிலிருந்து விடுதலை பெற முடியவில்லையே, என் குடும்பம் கட்டுக்குள்ளாக இருக்கிறது. பயப்படாதுங்க, ஆண்டவரிடத்திலே சொல்லுங்கள். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மயிலாடின்னு ஒரு இடம் இருக்குது, அதில் ஒருவர் ரட்சிக்கப்பட்ட பக்தி வைராக்கியமான ஒரு குடும்பம், வேதமாணிக்க தேசியருங்கிறது அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்பட்டு, அதில் ஜான் பால்மர்ன்னு சொல்லி அவர் ட்ராக்ஸ் அவருடைய சொந்த இதில் கொடுத்து வீடு வீடாக ட்ராக்ஸ் கொடுப்பார், இயேசுவே தெய்வம் அப்படின்னு வீடு வீடாக கொடுப்பார். அப்போ அந்த ஊரில் இருக்கிற பூசாரி என்ன பண்ணார், உன்னை அழிச்சிடுறம்பார், நீ இயேசுவுக்காக பாடுபடுற, உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி எத்தனையோ மந்திரம் பண்ணார்.
அப்போ கடைசியாக சொன்னார், அவர்கிட்ட வந்து சொன்னார், இன்றைக்கி ராத்திரி வந்து நான் மிக பவர்ஃபுல்லான ஒரு இதை போடுவேன், உன்னால் நீ பிழைக்க முடியாது, நீ காலையில் பணமாக தான் இருப்ப அப்படின்னு சொன்னார். அவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை, இயேசுவே தெய்வம் எல்லாம் பேசிட்டு வந்தார். ராத்திரி பார்த்திங்கன்னா அவன் அனுப்பின கட்டு அவரை கட்டி போட்டது. அப்படியே 10 கரம் கொண்டது, 10 கை கொண்ட இது வந்து அவருடைய கழுத்தை நெரிச்சிச்சு. அவர் கழுத்தை நெரிச்சு அப்போ அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார், ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவர், நீர்தான் பெரியவர், இயேசுவே மெய்யான தேவன் நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், எனக்கு விடுதலை தாருன்னு சொன்னால் கழுத்து அப்படியே இருக்குது, 10 கரம் கொண்ட அந்த இது அப்படியே இருக்குது. அவர் 10 கற்பனையில் ஒவ்வொரு கற்பனையாக சொல்லிட்டு வந்தார். 10 கற்பனையை ஒன்றொன்னா சொல்லிட்டு வந்தார். சொல்ல சொல்ல அந்த 10 கையும் ஒன்றொன்னா விலகிச்சு. 10 கற்பனை சொல்லி முடித்தோடனே இந்த பிசாசு போயிடுச்சு. காலையில் பூசாரி வந்து பார்த்தான், என்னப்பா அவர் ரொம்ப நின்னார். அவனே பிறகு சரண்டர் ஆகிட்டான். இயேசு தான் தெய்வம். அவர் தாங்க இன்றைக்கி பாட்டு பாடினீங்களே, அவர் எழுதின பாட்டை தானே நம்ம பாடுவோமா? ஒரு சரணம் நீங்கள் பாடிட்டீங்க ஏற்கனவே. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா, ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார், பாசமுள்ள இயேசையா பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, தாவீதின் குமாரனுக்கு உன்னதத்தில் ஓசன்னா. பாருங்கள், எந்த பக்தி வைராக்கியம்! அந்த குருத்தோலை பண்டிகை கொண்டாடுகிற நீங்கள், ஆண்டவராகிய இயேசு உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்ய, உங்களுக்கு ஆசீர்வதிக்க, உங்களை மேன்மைப்படுத்த, உங்கள் குடும்பத்தை உயர்வாக்க அவர் உயிரோடு. ஜான் பால்மரோடு இருந்தவர். உங்கள் பிசாசின் கட்டுகள், செய்வினை கட்டுகள் எதுவும் ஒன்று உங்களை செய்யாது. உங்கள் குடும்பத்துக்கு எதிராக செய்ய முடியாது. அந்த அற்புத தேவனிடத்தில் உங்களை அர்ப்பணியுங்கள், ஆசீர்வாதம் பெறுங்கள். எங்கள் அன்பின் பிதாவே, தேவ செய்தி கேட்ட ஒவ்வொருவருடைய உள்ளத்திலே நீர் கிரியை செய்யும். ஜான் பால்மரோடு இருந்தவர். எங்களோடு இரும், எங்கள் பிள்ளைகளோடு இரும், எங்கள் சபையோடு இரும், போதகர் மூப்பர்கள் யாவரோடும் இரும். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.